நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், மேக்கப் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும், எந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க கூடாது. நம்ம எந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறோமோ அந்த மென்டாரோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்து நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவு அதிகமா இருக்காங்க, வீடியோலைஸ் பண்றாங்க, காமிக்கிறாங்க அப்படின்னு அதையுமே நீங்க ஹோப் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸை நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா கவனிக்குமே தவிர உங்களோட மொபைல்ல எனி டைம் வீடியோ நீங்க எடுக்கவே கூடாது. இது ரொம்பவே தப்பான ஒரு உதாரணம். நெக்ஸ்ட் என்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ண போற இன்ஸ்டிடியூட்ல ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்டைஸ் சிலபஸ் ஃபாலோ பண்றாங்களா, அட் அ டைம்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பிராக்டிஸ் பண்ற லெவலுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி இருக்கா, ஆஃப்டர் சர்டிபிகேஷன்லாம் முடிச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கா, உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மென்டார் வந்து ஜென்னா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம், உங்களை விட வயசுல பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். சோ யாரா இருந்தாலுமே அவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அந்த மென்டாரை பேஸ் பண்ணி நீங்க என்னைக்குமே ஜாயின் பண்ணக்கூடாது.